கரியமணி கம்பெனிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அசோக் மற்றும் ராஜ். இந்த போட்டியானது லெகான் சிசி அணிக்கும் முசிறி கரியமாணிக்கம் அணிக்கும் நடைபெற இருக்கிறது. இதில் லெகான் சிசி அணியினர் டாஸ் வெற்றி பெற்று ஃபீல்டிங்கை தேர்வு செய்து உள்ளனர். மேட்சுக்கு 6 ஓவர் 2 ஓவர் காமன் பவர் பிளே. மேலப்பட்டா 6 சிசி அணிக்காக முதல் ஓவரை வீச பிரகாஷ். சைக்கிள் அசோக். ரைட்டு திரும்பி ஆட முயற்சி. அங்கே பவர் பிளே சர்க்கிள் வெளியே ஃபீல்டர் இல்லாத காரணத்தினால் 2 ஓட்டங்கள். நல்ல ஃபீல்டிங் அங்கே எஃபெக்ட். 2 ரன். செகண்ட் பால். டாட் பால். தேர்ட் பால் க்ளோஸில் 1 ரன். ராஜ் ஸ்ட்ரைக்கில் அவர் சந்திக்கும் முதல் பந்து. நல்லா விளையாடுவார் இவர். பவர் பிளேயை பிடிச்சி போட்டுட்ருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 4 பவுண்டரி கூட இல்லாமல். நெக்ஸ்ட் பால். ஓ 4. இப்போ தான் சொல்லி முடித்தோம். பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ராஜ். நெக்ஸ்ட் பால். இறங்கி போய் ஒரு ஆட முயற்சி. கீப்பர் டாட். நெக்ஸ்ட் பால். நகர்ந்து ஆட முயற்சி. பாயிண்ட் திசையில் யாருமே இல்லாத காரணத்தினால் மறுபடியும் 4. 2 பவுண்டரி அடிச்சிட்டாரு. அடுத்த ஓவரை வீச ராஜா. 1 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 11. ஸ்ட்ரைக்கில் அசோக். முதல் பந்து குத்தி போட்டிருக்காரு. அடிச்சிட்டாரு. கொடிக்கம்பத்துக்கே அடிச்சிருவாரா? 6. மிகப்பெரிய 6. முதல் பந்து. இரண்டாவது பந்து லெஃப்ட்டுக்கு கரெக்டாக பால் போட்டால் மட்டும்தான் டாட்டு விழுவும். இல்லைனா மறுபடியும் ஒரு 6. தேர்ட் பால். ஹாட்ரிக் 6 மாறுமா? இல்லை. 1 ரன் மட்டும். நெக்ஸ்ட் பால். டாட் பால். நெக்ஸ்ட் பால். காலிலே போட்டிருக்காரு. ரன் அவுட் ஆக மாறுமா? இல்லை. 1 ரன் மட்டும். நிலையில் அணி எண்ணிக்கை 31. விக்கெட் எதுவும் இழப்பின்றி. பால். மறுபடியும் ஒரு 6. குத்தி போட்டு தராரு நல்லா. 6. லெகான் சிசி அணிக்காக அடுத்த ஓவரை வீச மனோஜ். ஸ்ட்ரைக்கில் ராஜ். தேர்ட் ஓவரின் முதல் பந்து. நகர்ந்து போய் ஆட முயற்சி. போல்ட் ஆக 1 டவுன் பேட்ஸ்மேனாக சந்தோஷ். மனோஜிடமிருந்து இரண்டாவது பந்து. முதல் பந்திலே ஒரு பெரிய விக்கெட் எடுத்துட்டாரு. மறுபடியும் ஒரு ஃபுல் டாஸ் பால். ரன் அவுட் ஆக மாறுமா? ஒரு மிஸ்ஃபீல்டு காரணமாக 1 ரன். நெக்ஸ்ட் பால். ஒரு கீப்பர் கேட்சாக மாறுமா? இல்லை மனோஜி பால் போட்டு பிடிப்பாரா? சூப்பராக போட்டிருக்காங்க. 2 பெரிய விக்கெட் எடுத்துட்டாருங்க. ராஜ் விக்கெட்டையும் அசோக் விக்கெட்டையும் எடுத்திருக்காங்க தேர்ட் ஓவரில். மறுபடியும் லெகான் சிசி கம்பேக் கொடுக்குறாங்க. மணி ஒரு சிறப்பான பந்து வீச்சு. மறுபடியும் ஒரு கீப்பர் எட்ஜு. அவரே பிடிப்பாரா? ஐயோ ஒரு மிஸ்ஃபீல்டுங்க. டேரக்ட் ஹிட்டாக மாறுமா? விக்கெட். விக்கெட்டுங்க. டேரக்ட் ஹிட்டுங்க. பவுலர் எடுத்து அடிச்சிருக்காரு. சரியாந்திர விக்கெட்டுங்க. நெக்ஸ்ட் பால். மறுபடியும் ஒரு கீப்பர் எட்ஜு. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு. 4 ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக 2 1 ரன் மட்டும். ஸ்டாலின் அடுத்த பேட்ஸ்மேனாக ஆஃப் சைட் தொட்டுவிட்டு 1 ஓட்டம். 1 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணி எண்ணிக்கை 34. மனோஜ் போன ஓவரை சூப்பராக பிடிச்சி போட்டு இருக்காரு. 3 விக்கெட் எடுத்து கொடுத்தாங்க மெயின் விக்கெட்டை. அடுத்த ஓவரை வீச மணி. ரிவர்ஸ் திரும்பி ஒரு 6. 6 சமையல் கிட்டிலே அடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் பால். மறுபடியும் லெக் சைடு திசையில் அடிக்கப்பட்டு 1 ஓட்டம். அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு. 1 ரன்.
நெக்ஸ்ட் பால் உடம்புல பட்டு டாட். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ஸ்ட்ரைட்டில் 6, பெரிய 6, பில்டிங்லேயே போய் அடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் லெக் சைடு, அங்கே ஒரு 6, பெரிய 6, பெரிய 6ங்க, ரொம்ப தூரம் அடிச்சிட்டாரு, சூப்பர் 6. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் லெக் சைடு சைட்டில் அடிச்சு ஓடிருக்காங்க, ஓடலை, டாட். முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 53. அடுத்த ஓவரை வீச மனோஜ், ஒரு இதுக்கு முன்னாடி போட்ட ஓவரை சூப்பராக போட்டார். கண்டிப்பாக லெகான் சிசிக்கோசரம் ஒரு நல்லா சிறப்பாக மறுபடியும் இந்த ஓவரையும் வீசணும். காந்தி கேப்பில் தேர்ட் திசையில் தொட்டிட்டு ஓடி இருக்காரு. ஒரு நல்ல ஃபீல்டிங், ஒரு ரன் அதன் காரணமாக. நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடில் அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார், ஆனால் அவரையும் தாண்டி தலைக்கு மேலே 6, இன்னும் 6 அடிக்கி பறக்க விடுறாரு. நெக்ஸ்ட் பால் டாட் பந்து. 4th பால் குத்தி போட்டிருக்காரு லெக் சைடு திசையில், அங்கே பெருமாள் ஒரு ஃபீல்டர் இருக்கார், கண்டிப்பாக தேய்க்கிடுவாரா? 4 என்ன பண்ண போகிறாரு? ரிவர்ஸ் திரும்பி ஆடுறாரா? இல்லை, கீப்பர் டாட். நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ், கேட்சா? அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு, கேட்சை தவற விட்டாங்க, டாட் பால். அடுத்த ஓவரை வீச ரகு. 5 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணி எண்ணிக்கை 66. 10 ரன் ரேட்டுக்கு மேலே விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் ஒரு ஸ்லோயராக தூக்கி போட்டிருக்காரு, போல்டு, பெரிய விக்கெட் எடுத்துட்டாங்க. மறுபடியும் நீங்கள் எத்தனை விக்கெட் எடுத்தாலும் மறுபடியும் அடிச்சுட்டே தான் இருப்பாங்க. ஆக சந்துரு கரியமணிக்கம் முசிறி அணிக்காக. நெக்ஸ்ட் பால் நான்கு, கீப்பருக்கு பின்னாடி தலைக்க. நெக்ஸ்ட் பால் வைடு, ரீபால். தேர்ட் பால் ஒரு போல்டு, சரவணன். நெக்ஸ்ட் பால் உடம்புல அடி வாங்கியிருக்காரு, டாட். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் யார்கர் உள்ளே போட்டார், ஆனால் நோண்டிட்டாங்க. லெக் சைடு சைட்டில் யாரும் இல்லாதனால துரத்தி வந்து பாலை தடுத்துருக்காங்க, ஒரு ரன் மட்டும். நெக்ஸ்ட் பால் கீப்பர் தலைக்கு மேலே கேட்ச் பிடிப்பாரா? விக்கெட். ஸ்டாலின் தனது விக்கெட் இழக்கிறார். அணி எண்ணிக்கை 73. 74 எடுத்தால் லெகான் சிசி அணியினர் வெற்றி பெறலாம் இப்போட்டியில். கரியமாணிக்கம் அணியினர் சூப்பராக விளாண்டாங்க பேட்டிங்கு. ஸ்டாலின் முதல் பந்து, பழனி ரிவல்சிங்கில் சந்தித்த முதல் பந்தே 4. மற்றும் காமராஜ் லெகான் சிசி அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக, கரியமணிக்கம் அணிக்காக முதல் ஓவரை வீச ஸ்டாலின். பால் ஒரு புல்டாஸ், வைடு. நெக்ஸ்ட் பால் டாட். சென் பால் ரீபால், ரிவர்ஸ், உடம்புல பட்டு டாட். நெக்ஸ்ட் பால் டாட். காமராஜ் 5வது பந்து, கீப்பர் டாட். 4வது பந்து ஒரு ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு, கால்கிட்ட சைட்டில் அடிச்சு ஓடிருக்காங்க, ஒரு ரன் மட்டும். லாஸ்ட் பால் 4ஆக மாறுமா? துரத்தி போயிட்டுருக்காங்க ஃபீல்டரு, அங்கே ஒரு சிறப்பான தடுப்பு, அதன் காரணமாக 3 ரன்கள். நிலையில் அணி எண்ணிக்கை 13. பவர் பிளேயில் 2வது பவர் பிளே ஓவரை வீச
ராஜா. ஸ்ட்ரைக்கில் வந்து காமராஜ். முதல் பந்து ஃபீல்டர் கைக்கு அடிச்சுட்டு ஒரு ரன். செகண்ட் பால் டாட். நெக்ஸ்ட் பால் விக்கெட். பேட்ஸ்மேனாக மணிகண்டன் லெகான்சிசி அணிக்காக. நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடு பவர் பிளே சர்க்கிளுக்கு வெளியே அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார், ஆனால் விக்கெட். அடுத்த செகண்ட் ஒன் பேட்ஸ்மேனாக சதீஷ். ஆஃப் சைடு கவரில் அடிச்சுட்டு ஒரு ரன் மட்டும். பவர் பிளேயில் கடைசி பால் டாட் பால். வீச சரவணன். 2 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணி எண்ணிக்கை 15. 3வது ஓவர் வீச சரவணன். தேர்ட் ஓவரில் ஃபஸ்ட்டு பால். ஒரு கீப்பர் ஏஜ் அங்கே ஃபில்லாரி ராஜ் இருக்கார், பிடிச்சிட்டார், விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேனாக பெருமாள். ஸ்ட்ரைக்கில் இருப்பார். ஒரு லெக் சைடு நல்லா விளையாடுவார். என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். சைடு அடிச்சுட்டு க்ளோஸ்லேயே அடிச்சுட்டு ஒரு ரன். தேர்ட் பால் டாட். நெக்ஸ்ட் பால் தேர்ட் மேன் திசையில் ஒரு ரன். நெக்ஸ்ட் பால் லெக் சைடு வளைச்சி அடிச்சிருக்காரு. அங்கே ஸ்டாலின் ஃபீல்டு இருக்கார், பிடிச்சிட்டாரு, நல்ல கேட்ச் ஸ்டாலினிடமிருந்து. நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடில் அடிச்சுட்டு ஒரு ரன். அடுத்த பவுலராக மணி. சைக்கிள் வந்து ஹரி. ரெண்டாவது வந்து லெக் சைடு தூக்கி அடிச்சிருக்காரு. ஃபீல்டரு இருக்கார், நல்ல ட்ரை, கேட்ச் பிடிக்க முடியல, ஒரு ரன் மட்டும். முடிவிட்ட நிலையில் அணி எண்ணிக்கை 18. 4வது ஓவரில் 2வது பால். ஆஃப் சைடு கவரில் பாயிண்ட் திசையில் ஒரு விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேனாக ரகு. நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி ஆட முயற்சி, கீப்பர் டாட். நெக்ஸ்ட் பால் ஒரு புல் டாஸ், அங்கே ஒரு விக்கெட், நல்ல கேட்சர். அடுத்த பேட்ஸ்மேனாக ராஜா. நெக்ஸ்ட் பால் டாட் பால். நெக்ஸ்ட் பால் டாட். ஓவர் முடிஞ்சிச்சு. அன்பரசன் அடுத்த ஓவரை வீச. ஏய் விக்கெட், செம கேட்சுப்பா, சரியாக அந்த கேட்சுங்க. பால் போட்டு அவரே பிடிச்சிட்டாரு. மண்ணை வச்சு அன்றைக்காக சிறப்பாக பந்து வீசினார். பேட்டிங் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஒரு கீப்பர் எட்ஜ் மூலம் விக்கெட். பிரகாஷ் அங்கே கவர் திசையில் அடிக்கப்பட்டு ஒரு ரன். நெக்ஸ்ட் பால் டாட். நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடில் தொட்டுவிட்டு ஒரு ஓட்டம். நெக்ஸ்ட் பால் ஏர்கார் டாட். ஓவருக்கு லெகான்சிசி அணி 21 ரன் அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் ஓவர் வீச அரவிந்த் கரியமணிக்க ஃபஸ்ட் பால் டாட் பால். ரன் ஓவரில் நெக்ஸ்ட் பால் நல்ல யார்கர். நெக்ஸ்ட் பால் நெக்ஸ்ட் பால் வைட். நெக்ஸ்ட் பால் விக்கெட். மணினர் வெற்றி பெற்றுள்ளனர். ஃபர்ஸ்ட் ரவுண்டு மேட்ச்சில் 25 ரன்கள் அடித்ததற்காக மேன் ஆஃப் த மேட்ச் கரியமணிக்க மணியிலிருந்து சந்தோஷ் 3 சிக்ஸர் உள்பட